குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அரபிக் ஸ்போக்கன் அரபிக்கில் வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னா, ஒரு ஆள் வந்து ரோட்டில் போயிட்டுருக்காரு. அப்போ அவருக்கு வந்து ஒரு இடத்த அட்ரஸ் கேட்கணும். சரி, இந்த விலாசம் உங்களுக்கு தெரியுமான்னு இன்னொரு ஆள்கிட்ட கேட்குறாரு. ரோட்டில் போயிட்டுருக்கும்போது அந்த ரோட்டில் வரக்கூடிய இன்னொரு ஆள்கிட்ட அவர் கேட்குறாரு. கையில் ஒரு அட்ரஸ் பேப்பர், ஒரு சின்ன துண்டு பேப்பரில் எழுதி வச்சுருக்கிறாரு. அதை காட்டி கேட்குறாரு. சரியா, இந்த விலாசம் உங்களுக்கு தெரியுமா? डू यू नो दिस एड्रेस? डू यू नो दिस एड्रेस? ये पता आप जानता क्या? ये पता आप जानता क्या? डू यू नो दिस एड्रेस? இந்த விலாசம் உங்களுக்கு தெரியுமா? அது எப்படி கேட்பார் அரபிக்கில்? ஹல் தாரஃப் ஹாதா அல் அன்வான், ஹல் தாரஃப் ஹாதா அல் அன்வான், ஹல் தாரஃப் டு யூ நோ. தாரஃப்னா யூ நோ, ஹல் தாரஃப்னா டு யூ நோ, ஹாதா திஸ் அல் அன்வான் அட்ரஸ். சரியா, ஹல் தாரஃப் டு யூ நோ ஹாதா திஸ் அல் அன்வான் அட்ரஸ். அப்போ சொல்லும்போது டு யூ நோ திஸ் அட்ரஸ், ஏ பத்தா ஆப் ஜான்தா கியா, இந்த விலாசம் உங்களுக்கு தெரியுமா? கரெக்டாக வருது. கரெக்டாக? சரி, ஓகே. அந்த ஆள் வந்து என்ன பதில் சொல்கிறான்னா, எனக்கு தெரியாது, ஏன்னா நான் இங்கே புதுசு. சரியா, எனக்கு தெரியாது, ஏன்னா நான் இங்கே புதுசு. ஐ டோன்ட் நோ பிகாஸ் ஐ எம் நியூ ஹியர். சரியா, ஐ டோன்ட் நோ பிகாஸ் ஐ எம் நியூ ஹியர். मुझे नहीं पता क्योंकि मैं यहाँ नया हूँ. मुझे नहीं पता क्योंकि मैं यहाँ नया हूँ. ஐ டோன்ட் நோ பிகாஸ் ஐ எம் நியூ ஹியர். எனக்கு தெரியாது, ஏன்னா நான் இங்கே புதுசு. அது எப்படி அரபிக்கில் சொல்கிறாரு? சரியா, அனமாரஃப். முதல்ல அனமாரஃப்னு சொல்லி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அஷான் அன ஜதீத் ஹினா. சரியா, அனமாரஃப் ஐ டோன்ட் நோ. சரியா, ஆரஃப்னா நோ, அனமாரஃப்னு சொன்னால் ஐ டோன்ட் நோ. அனன்னா ஐ, மானா டோன்ட், ஆரஃப்னா நோ. அப்போ சொல்லுவோம் அனமாரஃப்னு சொன்னால் ஐ டோன்ட் நோ. அஷான் பிகாஸ், அன ஐ, ஜதீத் நியூ, ஹினா ஹியர். அப்போ சொல்லும்போது அனமாரஃப் அஷான் அன ஜதீத் ஹினான்னு சொன்னால் ஐ டோன்ட் நோ பிகாஸ் ஐ எம் நியூ ஹியர். முஜே நஹி பத்தா கியூங்கி மே நயாகும். எனக்கு தெரியாது, ஏன்னா நான் இங்கே புதுசு. புரிஞ்சுதா? ஆனால் மாரஃப் அஷான் அன ஜதீத் ஹினா. ஓகே, சரி, அடுத்தால வாங்க. அடுத்தால வந்து ஒரு ஆள் ஒரு பையனை பார்த்து கேட்குறாரு. சரியா, இந்த பையன் யார்? சரியா, அந்த பையன் யாருன்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்க. சரியா, அந்த பையன் யார்? ஹூ இஸ் தட் பாய்? அந்த பையன் யார்? ஹூ இஸ் தட் பாய்? ஓ லடுக்கா கோன் ஹே. ஓ லடுக்கா கோன் ஹே, ஹூ இஸ் தட் பாய்? அந்த பையன் யார்? இது எப்படி அரபிக்கில் கேட்பாங்க? மின் தாலிக் அல் வலத். சரியா, மின் தாலிக் அல் வலத், மின் தாலிக் அல் வலத், மின் ஹூ தாலிக் தட் அல் வலத் பாய். சரியா, புரிஞ்சுதா? மின் ஹூ தாலிக் தட் அல் வலத் பாய். அப்போ சேர்த்தும்போது ஹூ இஸ் தட் பாய் கரெக்டாக வருது. ஒரு இஸ் மட்டும் நம்ம சேர்த்துக்கிறோம். ஓ லடுக்கா கோன் ஹே, அந்த பையன் யார்? கரெக்டாக? சரி, இதே கொஞ்சம் மாற்றி எப்படி கேட்குறாருன்னா, அந்த குள்ளமான பையன் யார்? ஹூ இஸ் தட் ஷார்ட் பாய்? ஹூ இஸ் தட் ஷார்ட் பாய்? இப்போ நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குது, மின் டாலிக்கல் வளர்த்து வர இருக்குது. சரியா, ஹூ இஸ் தட் பாய் வர நமக்கு இருக்குது. இப்போ இதில் வந்து ஷார்ட்டுக்குள்ள அரபிக்கு தான் சேர்க்கணும் சென்டென்ஸில் லாஸ்ட்டில். ஷார்ட்டுக்கு என்னது? அல் கசீர். சரியா, அப்போ மின் தாலிக் அல் வலத் அல் கசீர். சரியா, மின் தாலிக் அல் வலத் ஹூ இஸ் தட் பாய், அல் கசீர் ஷார்ட். அப்போ சேர்க்கும்போது ஹூ இஸ் தட் ஷார்ட் பாய். சரியா, ஹூ இஸ் தட் ஷார்ட் பாய் கரெக்டாக வருது. ஓ டிங்கு லடுக்கா கோன் ஹே, அந்த குள்ளமான பையன் யார்? கரெக்டாக? சரி, அடுத்தால வாங்க. அடுத்தால என்னென்னா, ஒரு மேனேஜர் வந்து அவர் ஆஃபீஸ் உள்ளே வர்றாரு. அவர் ஆஃபீஸில் அவர் டேபிளில் ஏதோ இருக்குது, ஏதோ பொருள் இருக்குது. அவர் வந்து எப்போவும் அவர் மேஜை வந்து சுத்தமாக இருக்குன்னு பார்க்கக்கூடிய ஆள். அப்போ அவர் அதை பார்த்துட்டு என்ன கேட்குறாருன்னா, அங்கே என்ன இருக்குதுன்னு கேட்குறாரு. சரியா, மேஜையை காட்டி, அந்த மேஜையை காட்டி அதில் அங்கே என்ன இருக்குதுன்னு கேட்குறாரு. சரியா, வாட்ஸ் இன் தேர், அங்கே என்ன இருக்குது? வாட்ஸ் இன் தேர், வஹா கியா ஹே, வஹா கியா ஹே. இதுக்கு என்ன இருக்கும்? ஷூஃபி ஹினாக், ஷூஃபி ஹினாக், ஷூ வாட் ஃபி இன் ஹினாக் தேர். அப்போ சேர்த்து வாட்ஸ் இன் தேர் கரெக்டாக வருது. சரியா, வஹா கியா ஹே, அங்கே என்ன இருக்குது? சரியா, ஷூஃபி ஹினாக் கரெக்டாக? சரி, அடுத்தால வாங்க. அப்போ அங்கே உள்ள ஸ்டாஃப் வந்து ஏதோ சொன்னாங்க, ஏதோ பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தால அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே எதுவும் வைக்காதீங்க. சரியா, அங்கே எதுவும் வைக்காங்க. டோன்ட் புட் எனிதிங் தேர், डोंट पुट एनीथिंग देयर, वहाँ कुछ भी मत रोको. சரியா, वहाँ कुछ भी मत रोको, डोंट पुट एनीथिंग देयर. சரியா, அங்கே எதுவும் வைக்காதீங்க. அது எப்படி சொல்லுவார் அரபிக்கில்? லா தத்தா ஐஷை ஹினாக். சரியா, லா தத்தா ஐஷை ஹினாக். லா தத்தா, தத்தான்னு சொன்னால் புட், லா தத்தான்னா டோன்ட் புட், ஐஷை எனிதிங், ஹினாக் தேர். கரெக்டாக? லா தத்தா டோன்ட் புட் ஐஷை எனிதிங் ஹினாக் தேர். அப்போ சேர்த்து டோன்ட் புட் எனிதிங் தேர் கரெக்டாக வருது. வா குச் பி மத் ரோக்கோ, அங்கே எதுவும் வைக்காத. சரியா,
ஓகே, அடுத்தால வாங்க. அடுத்தால என்னென்னா, ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு வயசான ஒரு ஆள் வந்து ஒரு லேடிகிட்ட கேட்குறாரு, இந்த விலாசம் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாரு. சரியா, இந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாரு. சரியா, அதுக்கு அந்த லேடி என்ன சொல்லுதுன்னா, இந்த அட்ரஸ்ஸு தூரம்னு சொல்கிறாரு. சரியா, சொல்கிறாங்க. சரியா, இந்த அட்ரஸ்ஸு தூரம்னு சொல்கிறாங்க. சரியா, இந்த அட்ரஸ் தூரத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தால என்ன யோசிச்சாங்களோ தெரியல, அந்த பெரியாள் மேலே அனுதாபப்பட்டு நான் அங்கே தான் போகிறேன், என் கூட வாங்கன்னு சொல்கிறாங்க. சரியா, இந்த 3 சென்டென்ஸையும் ஸ்டெப் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சரியா, ஃபஸ்ட்டில் வந்து அந்த வயசான ஆள் கேட்குறாரு அந்த லேடிக்கிட்ட. என்ன கேட்குறாருன்னா, இந்த விலாசம் எங்கே இருக்குது, இந்த விலாசம் எங்கே இருக்குது, வேர் இஸ் திஸ் அட்ரஸ், ஏ பத்தா கஹாं है, ये पता कहाँ है, वेर इज दिस एड्रेस, இந்த விலாசம் எங்கே இருக்குது. சரியா, ஒயின் ஹாதா அல் அன்வான், ஒயின் ஹாதா அல் அன்வான், ஒயின் வேர் ஹாதா திஸ் அல் அன்வான் அட்ரஸ். சரியா, ஒயின் வேர் ஹாதா திஸ் அல் அன்வான் அட்ரஸ். அப்போ சேச்சும்போது வேர் இஸ் திஸ் அட்ரஸ் கரெக்டாக வருது. ஏ பத்தா கஹாं है, இந்த விலாசம் எங்கே இருக்குது. சரியா, அதுக்கு அந்த லேடி என்ன சொல்லுதுன்னா, இந்த விலாசம் இங்கேருந்து தூரத்தில் இருக்குது, இந்த விலாசம் இங்கேருந்து தூரத்தில் இருக்குது. திஸ் அட்ரஸ் இஸ் ஃபார் ஃப்ரம் ஹியர், ये पता यहाँ से दूर है, ये पता यहाँ से दूर है, दिस अड्रेस इज़ ஃபார் ஃப்ரம் ஹியர், இந்த விலாசம் இங்கேருந்து தூரத்தில் இருக்குது. இது எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க, ஹாதா அல் அன்வான் பாயித் மின்ஹினா. சரியா, ஹாதா அல் அன்வான் பாயித் மின்ஹினா, ஹாதா அல் அன்வான் திஸ் அட்ரஸ், ஹாதா திஸ் அல் அன்வான் அட்ரஸ், பாயித் ஃபார் மின் ஃப்ரம் ஹினா ஹியர். சொல்லும்போது ஹாதா அல் அன்வான் பாயித் மின் ஹினான்னு சொன்னால் திஸ் அட்ரஸ் இஸ் ஃபார் ஃப்ரம் ஹியர், ஏ பத்தா யஹா சே தூர் ஹை, இந்த விலாசம் இங்கேருந்து தூரத்தில் இருக்குது. கரெக்டாக? ஓகே, அடுத்தால அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ அந்த ஆள் மேலே பரிதாபப்பட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அங்கே தான் போகிறேன், என் கூட வாங்க. சரியா, நானும் அங்கே தான் போகிறேன். சரியா, நானும் அங்கே தான் போகிறேன், என் கூட வாங்க. ஐ எம் கோயிங் தேர் டு கம் வித் மீ. சரியா, ஐ எம் கோயிங் தேர் டு கம் வித் மீ, मैं भी वहाँ जाता हूँ, मेरे साथ आइए, मैं भी वहाँ जाता हूँ, मेरे साथ आइए. आई एम गोइंग दैट टू கம் வித் மீ, நானும் அங்கே தான் போகிறேன், என் கூட வாங்க. சரியா, அது எப்படி அரபிக்கில் சொல்கிறாங்க. சரியா, ஆனா ஐதன் அருஹினாக், ஆனா ஐதன் ஹருகினாக், அடுத்தால கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தாழ்மாயி. சரியா, ஆனா ஐதன் ஐ ஆம் ஆல்சோ, ஆனா ஐதன் ஆல்சோ ஆரு கோ ஹினாக் தேர். அப்போ இவ்வளோ சொல்லும்போது என்ன வருதுன்னா, ஐ எம் கோயிங் தேர் கரெக்டாக வந்தாச்சு. தால் மாயின்னு சொன்னால் தால் கம் மாயி வித் மீ, அப்போ தால் மாயின்னு சொன்னால் வித் மீ, அப்போ கரெக்டாக வருது. ஐ எம் கோயிங் தேர் டு கம் வித் மீ. சரியா, மே வகான் ஜாத்தாவும், மே பி வகான் ஜாத்தாவும், மேரே சாத் ஆயியே, நானும் அங்கே தான் போகிறேன், என் கூட வாங்க. ஆனால் ஐதன் அருஹினாக் தால் மாயி. ஓகே ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா, ஒரு ரோட்டில் போகும்போது இல்லைனா ஒரு தெருவில் போகும்போது ஒரு ஆள் வந்து ஒரு ஆள்கிட்ட கேட்குறாரு. என்னென்னா ஒரு வீடை காட்டி கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, இந்த வீட்டில் யார் வசிக்கிறாங்க. சரியா, இந்த வீட்டில் யார் வசிக்கிறாங்க. ஹூ லிவ்ஸ் இன் திஸ் ஹவுஸ், ஏ घर पे कौन रहता है. சரியா, ஏ घर पे कौन रहता है, ஹூ லிவ்ஸ் இன் திஸ் ஹவுஸ், இந்த வீட்டில் யார் வசிக்கிறாங்க. இது எப்படி அரபிக்கில் கேட்பாங்க. சரியா, மின் யஸ்கூன் ஃபி ஹாதால் பேத், மின் யஸ்கூன் ஃபி ஹாதால் பேத். சரியா, மின் யஸ்கூன் ஹூ லிவ்ஸ் ஃபி இன் ஹாதா திஸ் அல் பேத் ஹவுஸ். அப்போ சொல்லும்போது கரெக்டாக வருது. மின் யஸ்கூன் ஹூ லிவ்ஸ் ஃபி இன் ஹாதா திஸ் அல் பேத் ஹவுஸ். அப்போ ஹூ லிவ்ஸ் இன் திஸ் ஹவுஸ் கரெக்டாக வருது. ஏ घर पे कौन रहता है, இந்த வீட்டில் யார் வசிக்கிறாங்க. சரியா, மின் யஸ்கூன் ஃபி ஹாதா அல் பேத். ஓகே, சரி ஓகே, இன்றைக்கி வந்து இவ்வளோ போதும். ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா, சரி ஓகே, பாய்.